Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் பத்தி தான். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒண்ணுத்துல நம்ம சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நேயர் ஒருத்தர் சம் ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது அதோட சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். சம் ப்ராடக்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா சம் ப்ராடக்ட் ஓப்பன் பிராக்கெட் array1 array2 array3 so on போறதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். சரி, இப்போ array2க்கும் array3க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்கொயர் பிராக்கெட்ல கவர் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன? அது ஆப்ஷனல். கண்டிப்பா array1 இருக்கணுமே தவிர array2 array3 அப்படின்னு சொல்றது ஆப்ஷனல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சம் ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மோட எத்தனை அரேஸ் கொடுக்குறோமோ அந்த அரேஸோட வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டோட்டலா மல்டிப்ளை எடுத்து வந்து சம் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட சம் ப்ராடக்ட். வாங்க நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். இப்போ நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? array1 array2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். வாங்க, சம் ப்ராடக்ட் array1 என்ன? இதுதான் நம்மளோட array1 array2 இதுதான் நம்மளோட array2. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 1023. சரி, இந்த 1023 எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சரிங்களா? அது என்ன பண்ணுவோம்னா array1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் array2ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிக்கும். அதே மாதிரி array1ஓட செகண்ட் வேல்யூயும் array2ஓட செகண்ட் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு லைன் ஐட்டத்தையும் இது மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். பாருங்க, லாஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 50. அப்புறமா என்ன பண்ணணும்னா இது டோட்டலையும் சம் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இந்த 1023. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இது என்ன பண்ணும்? நம்ம எத்தனை அரேஸ் கொடுத்துருக்கோமோ அது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு, ப்ராடக்ட்னா ஒரு லைனையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசியா டோட்டலா காலம் வைஸ் சம் பண்ணி நமக்கு கொடுத்துடுது. ஓகேங்களா? இதுதான் சம் ப்ராடக்ட். இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சம் ப்ராடக்ட்ல நம்ம இதை கொடுக்குறச்ச ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம். வாங்க, கொடுக்குறச்ச வெறும் array1 மட்டும் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். array1 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 19 வருது. ஸோ 19 என்ன? மல்டிப்ளை பண்ணுதா? இல்ல, இந்த array1 நமக்கு என்ன பண்ணிருக்கு? சம் பண்ணி எடுத்திருக்கு. 8 plus 11 plus 11 plus 19 plus 20 plus 11 plus 20ன்னு ஆட் பண்ணி நமக்கு 90 அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வெறும் சம் மட்டுமே பண்ணும். array1 கொடுத்தா வெறும் சம் மட்டும் பண்ணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 அப்படி என்னன்னு சொன்னா array1 array2 அப்படின்னு நம்ம கொடுக்கறச்ச நம்ம என்ன பண்ணிக்கணும்? இத ரெண்டும் ஈக்குவல் லென்த்தா இருக்கான்னு பார்க்கணும். இதுல 10 இருந்தா இதுல 10 இருக்கணும், இதுல 8 இருந்தா இதுல 8 இருக்கணும். ஸோ நம்மள எத்தனை இருக்கு? இங்க நமக்கு 7 இருக்கு, அதே இங்கேயும் 7 இருக்கு. சரிங்களா? அதுவே நம்ம இதுல 6 இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்ப நம்ம சம் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னா என்னன்றது சொல்றேன். இங்க போயிட்டு நீங்க இந்த 7ஐயும் செலக்ட் பண்ணி இந்த 7ஐயும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எரர் வராது. ஏன்னா ரெண்டுத்தோட லென்த்தும் ஈக்குவல். 7 லைன் ஐட்டம் கொடுத்துட்டீங்க. 973 இதை 0வா கன்சிடர் பண்ணிக்கிச்சு. 10 into 0 0 போட்டு ஆட் பண்ணி 973 கொடுத்துருச்சு. ஆனா நான் என்ன ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா சம் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அரேவை நீங்க 7 ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் அரேல நீங்க 6 மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இது எரர் அடிக்கும். ஸோ இதுதான் ஈக்குவல் லென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தோட சைஸுமே ஈக்குவலா இருக்கணும்ன்றது நம்ம கவனமா இருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே ஒரே ஓரியன்டேஷன்ல இருக்கணும். அதாவது இதுவும் வெர்டிகலா இருந்தா இதுவும் வெர்டிகலா இருக்கணும், இது ஹரிசாண்டலா இருந்தா இது ஹரிசாண்டலா இருக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இவ்வளவுதான் சம் ப்ராடக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, சம் ப்ராடக்ட் பத்தி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்காக இங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சேர்த்து வச்சிருக்கேன். இது ஒரு 25 லைன் ஐட்டம்ஸ்க்கு மேல நான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோஸ்ல தெளிவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.